அந்த ஐடியா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கோஆர்டினேஷன் நல்லா இருக்கு மேடம். அது லென்த்தா கரெக்டா பண்ணிருக்காங்க. அதுதான் மெயின். ஏன்னா வந்து ஜிக்ஸாகா இல்லாம ஒரு அப்ரப்டா இல்லாம ஒரு கரெக்டா கோயின்சிடென்ட்டா கரெக்டா போயிட்டு இருக்கு. ஓகே ராமச்சந்திரன் சார், நீங்க ஒரு இடத்துல உட்கார முடியுமா ப்ளீஸ்? இந்த ஒரே நிமிஷம் மேடம், ஒரே நிமிஷம். அது ஒரு பயங்கர பிளஸ் மேடம். அது கோஆர்டினேஷன் நல்லா இருக்கு. ஓகே, அந்த இது அதே மாதிரி அமேசான் பிரைமோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே மதன் சார், நீங்க என்ன சொல்றீங்க? ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட்டாக காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு டிவி பார்க்கும் போதும் சரி, ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் மூவி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அண்ட் தென் இது மட்டும் இதை தவிர்த்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் போதும் 2 பேரும் ஒன்றா எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பைக்கு, கார் அந்த மாதிரி தான் வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பாடி வெயிட் வந்து எல்லாருமே அதிகமாகிடுது. ஸோ கொஞ்சம் ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எல்லாருமே குண்டாக தான் இருக்காங்க. யாரும் ஒல்லியாக இருக்கிற மாதிரி யாரும் தெரியல. ஸோ சேம் டே டெலிவரி அப்படின்னும் போது அமேசான் பிரைம் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆட் வந்து நல்லா வெங்கடேசன் சார், உங்க அபிப்பிராயம் என்ன? இப்போ இங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருந்தாங்க. இப்போ ப்ராடக்ட்னு வரும்போது ஒரு பெரிய ஒரு மேட் வாங்கிடுவாங்க, 2 பேருமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம இன்னும் 2 கிட்ஸ் அவங்க கூட போட்டோம்னா கிட்ஸுக்கும் நமக்கு யோகா மேட் சைஸ் மாறும். ஸோ அதனால கிட்ஸும் வந்து அமேசான்ல தனியா மேட் ஆர்டர் பண்ணலாம். ஸோ அது மாதிரி 2 கிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் வைஸ் ஓகே. ஓகே ராமச்சந்திரன் சார், உங்க அபிப்பிராயம் என்ன? பாத்தீங்களா, நீங்க ஆட் இருந்தீங்களா இல்லையா? பார்த்தேன் மேடம். இப்போ அதுலயே வந்து 2 அமேசான் ப்ராடக்ட் சொல்லியிருந்தாங்க. ஒன்னு அமேசான் பிரைம் டிவி பாக்குறது, ஃபேமிலி மேன் 2 காமிச்சிருந்தாங்க, அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். 2வது மனசு மாறுறதுக்குள்ள ஆர்டர் வந்து டெலிவரி இன்னைக்கே வந்துரும் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. பாயிண்ட் வந்து மனசு மாறுறதுக்குள்ள இன்னைக்கே டெலிவரி வந்துரும். 2வது குயிக்கா ஆர்டர் டெலிவரி பண்ணி சேம் டே டெலிவரி ஆகிறத காட்டியிருந்தாங்க. 2வது அதுலயே அந்த அவங்களோட அமேசான் பிரைம் அந்த ஓடிடியும் கண்டென்ட் ஃபேமிலி மேன் 2 போட்டு அதையும் ஆட் கொடுத்துருந்தாங்க. ஒரே ஆட்ல 2 விஷயம் காட்டியிருந்தாங்க, ஓடிடி பிளஸ் அவங்களோட அமேசான் வெப்சைட். 2வது கடைசியில வந்து ஒரு கேப்ஷன் மாதிரி போட்டிருந்தாங்க, நம்ம மனசுல தோன்றதெல்லாம் லெட்ஸ் கனெக்ட்ஸ் ஆன் அமேசான் பிரைம். எல்லா ப்ராடக்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே எங்க வெப்சைட்ல இருக்குன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரே ஆட்ஸ்ல வந்து 2 ஓடிடி பிளஸ் ப்ராடக்ட் அந்த வெப்சைட்டையும் அழகா லிங்க் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. மேடம் another thing வந்து இது அமேசான் பிரைம் இருக்கு, அதுல 149 டிவைடட் பை இயர் போட்டிருந்தாங்க. பட் அமேசான் லைட்டையும் இதுல ஆட் பண்ணலாம் 1500 per year. சாரி 1499 சம்திங் போட்டிருந்தாங்கல்ல. கூட அதையும் லைட் போட்டிருந்தா மேபி அது எப்படி போகும்னு தெரியல. This is for Amazon Prime. ஓகே ஓகே ஓகே. This ad is for எதுக்காக, எந்த பிராண்டுக்கு, எந்த இதுக்காக இது ஆட்? அமேசான் பிரைம். ஓகே ஓடிடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் ப்ராடக்ட்டும் சேம் டேல டெலிவரி ஆகும்ன்றத மீன் பண்றது. அது மட்டும் இல்ல, அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் கிடைக்கும் மேடம். பிரைம் மெம்பர்ஷிப் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேம் டே வரும், ஒன் டே பிஃபோரே நமக்கு எல்லாம். ஓகே சோ நீங்க வந்து ராஜீவ் சார், நீங்க ரொம்ப யூனிக்கா இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன யூனிக்கா? why do you think this ad is unique? In what way is it unique? சேம் டே டெலிவரி மேடம். ஓகே சோ மார்னிங் ஆர்டர் பண்ணி சாயங்காலம் வந்து இது வரைக்கும் நடந்தது இல்ல அமேசான்ல. எனக்கு அந்த மாதிரி நடந்தது இல்ல. நானும் மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கேன். சேம் டே வந்து ரொம்ப ரேர் தான். வந்திருக்கு, வரவே இல்ல, ரொம்ப ரேர் இருக்கு. பட் நிறைய செல்லர்ஸ் வந்து அந்த அந்த இதுக்குள்ள கேட்டகரிக்குள்ள இருக்கு. பட் the thing is ad பத்தி நீங்க சொன்னீங்க, ad is very unique. So what exactly the same day delivery unique? The whole concept of the ad is unique. எது பத்தி? இல்ல whole concept ஒரு யூனிக்கா இருக்கு. எதனால அது யூனிக்கா இருக்குன்றது அந்த கோஆர்டினேஷன் நல்லா இருந்தது. ஒரு கிளம்சியா இல்ல. முதல்ல வந்து அந்த யோகா மேட்டரோட இம்பார்ட்டன்ஸை காமிச்சிட்டு நம்ம மைண்ட் மாறதுக்குள்ள நம்ம ஆர்டர் பண்ணா உடனே சாயங்காலக்குள்ள வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணி அந்த மாதிரி ஹெல்த் கான்சியஸ் கொண்டு போய் முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமேசான் பிரைம் யூஸ் பண்ணா அது ஃபேமிலி மேன் சீரிஸ். ஸோ அதுல ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கிறது, ஒரு ஃபேமிலி கோஆர்டினேஷனும் கிடைக்குது, சேம் டைம் நம்ம ஷாப்பிங்கும் நடக்குது, நம்ம எக்ஸசைஸும் பண்ணலாம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ எல்லாமே சேர்ந்து அந்த ஒரே இடத்துல பண்றது ஒரு யூனிக் தானே. வீட்ல இருந்தபடியே எல்லாமே பண்ணலாம்ன்ற மாதிரி. மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருந்து மல்டிபிள் இது நடக்காம மல்டிபிள் கோஆர்டினேஷன் நடந்து ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அது இல்லாம கான்செப்டா வந்து ஹெல்த் கான்சியஸா, அதாவது யாருமே இப்போ ஒரு
என்டர்டைன்மெண்டா இல்லாம வெறும் அதோட ஒரு நம்ம உடம்பு நம்ம உடல் நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்கன்றது ஒரு யூனிக் தான் மேடம். ஜெயிலு காமிச்சது ஒரு யூனிக் தான் மேடம். ஆக்சுவலா ஜெயில வச்சுலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறது வெரி ரேர் தான். ஜெயில இருக்கிற கைதிங்க போய் யோகா பண்றது அதெல்லாம் நம்ம ஏன்னா தெரியாதுல்ல, அது ஹிடன் வேர்ல்டு தானே. அது ஜெயிலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. சினிமால காட்டுறத பார்த்தா நம்ம ஓகே ஜெயிலாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஜெயிலுக்குள்ள இருக்கிற பிரிசனர்லாம் யோகா பண்ணும்போது நமக்கு என்ன உட்காந்து வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்கோம் நம்ம பண்றதுக்குன்னு. ஸோ அது கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு. ஆடோட சீக்வன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப கிளீனா எடுத்துட்டு போயிருக்காங்க. லைக் எதை எங்க ஷோ பண்ணணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க டேபிள்ல சொன்ன அந்த ஜங்க் ஃபுட்ஸோட இது, அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஆடை பார்த்துட்டு அவங்கள நாக் பண்ற விஷயம், அந்த காமெடியா, அதுதான் நமக்கு அந்த சீக்வன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு இடத்துல மாறினாலும் நல்லா இருக்காது. எக்ஸாகரேஷன் பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி இதுல இல்ல. ஓகே ஓகே. சோ காமெடின்றது என்ன இருக்கீங்க? காமெடி என்ன மதன் சார் நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். காமெடி எலிமெண்ட் இருக்கு இதுலன்னு. காமெடிலாம் எதுவும் இல்ல மேடம். நான் சொல்றேன் மேடம். காமெடி நான் ஃபன் சொல்றேன். எலிமெண்ட் இருக்கா என்னமோ சொன்னீங்களே. இல்ல காமெடி பத்தி நான் பேசவே இல்ல. இல்ல ஆக்சுவலா நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, லைக் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இப்போ ஒரு நீங்க போய் ஜென்ரலா வந்து இப்ப நீங்க உங்ககிட்ட வந்து நான் வந்து நீங்க என்ன இப்படி உட்காந்துட்டே இருக்கீங்க எப்ப பாரு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லாம, அவங்க அந்த ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவங்க அது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு லவபிள் அந்த மொமெண்ட் அவங்க இன்ட் கொடுக்குறாங்க. அந்த மூவியை பார்த்துட்டு ஜெயில இருக்கிறவங்களே யோகா பண்றாங்க, நீங்க ஏன் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ட் தான் அது. அந்த அந்த சீக்வன்ஸ் தான் வந்து அதை கொஞ்சம் ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள இருக்கிற அந்த ஃபன் சீக்வன்ஸ் அது. ஓகே. அந்த ராமச்சந்திரன் சார் நீங்க சொன்னீங்க பாருங்க, மனசு மாறுறதுக்குள்ள என்ன வாட் ஆர் தே ட்ரைங் டு கன்வேன்றீங்க அங்கே? இப்போ சில பேர் வந்து பண்ணலாம்னு நினைப்பாங்க, திருப்பியும் கொஞ்சம் சரி ஒரு 2 நாள் தள்ளி போடலாம், இல்லைன்னா வேற எதுலயாவது செக் பண்ணிட்டு வாங்கலாம், மைண்ட் மாறும் இல்லைங்களா? அது அந்த மாதிரி இல்லாம நீங்க அந்த டிவில பாக்குறீங்க, யோகா பண்ணலாம்னு முடிவு எடுத்தோன்னு டிவில பாக்குறீங்க, ஆப்ல போறீங்க, அமேசான் ஆப்ல அவர் போறாரு, பார்த்தோடனே ஆர்டர் போட்டுறாரு, ஆர்டர் போட்ட அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சேம் டேவே டெலிவரி ஆயிடுது. ஸோ உங்களுக்கு அந்த மனசு மாறுன்ற அந்த ஆப்ஷனே அவங்க அங்க கொடுக்கல. டக்குன்னு எல்லாமே நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நீங்க பாக்குறீங்க, ஆப்ல புக் பண்றீங்க, புக் பண்ண உடனே உங்களுக்கு டெலிவரி ஆயிடுது. ஸோ நம்ம அந்த அப்புறம் பார்க்கலாம் நம்ம உங்களுக்கு அது வந்து அந்த ப்ராடக்ட் வாங்காம போயிடுவாங்க, இல்லைன்னா வந்து 1 வாரம் 2 வாரம் கழிச்சு வாங்குவாங்க, இல்ல வாங்காமலே கூட போயிடுவாங்களா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லாம அது சீக்கிரமா நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. மனசு கேட்பதெல்லாம் ஆக்சுவலா அது என்ன இதுல எடுத்திருப்பாங்கன்னா, நம்ம ஜிம்முக்கு போலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் ஸ்கிப் பண்ணிடுவோம். சோ சம்மர் டைம்லாம் வந்து ஒரு சில சமயம் என்ன பண்ணுவோம்னா அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். சோ அதை ஸ்கிப் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் அந்த மனசு மாறுறத வந்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் டே ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா ஒன் டேல ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா வாங்கினதுக்காகவாது நம்ம செஞ்சாகணும்ல. சோ இல்ல இப்ப அவங்க வந்து அந்த அந்த மனசு மாறதுக்குள்ளன்னு அவங்க சொல்றது வந்து ஜென்ரலா நம்மளோட என்ன சொல்றது டே டு டே ஆக்டிவிட்டில நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னா அது உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. ஆனா அதுல அவங்களோட ஆட் அவங்க அழகா இன்செர்ட் பண்றாங்க. அதாவது உங்களுக்கு சேம் டேல கிடைச்சிரும், அதனால நீங்க மனசு மாறாம இருக்கிறது அவங்க நாங்க கேர் பண்ணிக்கிறோம், உங்களோட மனசு மாறாம நாங்க கேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரே நாள்ல டெலிவரி கொடுத்துறோம். நம்ம வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பணும், வெளியில போனோம், கடை எங்க இருக்குன்னு பார்க்கணும், அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ் ஆவது டிராவல் பண்ணி போய் பார்க்கணும். சரி இப்ப வெயிலா இருக்கு அப்புறம் போலாம், சரி ஒரு ஈவினிங் டைம்ல போலாம், இல்ல டீ குடிச்சிட்டு போலாம், நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்புறம் கடைசியில ஐயோ போக மறந்துட்டேன், சரி நாளைக்கு நினைச்ச பொருள் கிடைக்காது. அந்த மாதிரி டக்குன்னு போன் எடுக்கிறாங்க, ஆர்டர் போடுறாங்க, டெலிவரி ஆகுது. மனசு கேட்பதெல்லாம்னா எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு, எல்லாமே இருக்கு. இல்ல இந்த இது இல்ல, அந்த ப்ராடக்ட் இல்ல, இந்த ப்ராடக்ட் இல்லன்றதுக்கான பேச்சே இல்ல. அதனால மனசு கேட்பதெல்லாம் நீங்க என்ன சர்ச் பண்ணி பாக்குறீங்களோ அது எல்லாமே இங்க கிடைக்கும்ன்ற மாதிரி மீன் பண்ணுவாங்க. சப்போஸ் இது வந்து நீங்க ஓடிடில ஏதாவது ஒரு படம் பார்க்கும் போதோ இல்ல சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணும்போது, சப்போஸ் இது ஒரு ஆடா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நின்னுட்டு அதாவது ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஆட் முழுசா பார்க்கணும்ன்ற ஒரு ஃபீல்
குடுக்கறதா இது இல்லன்னா போதும் இல்ல இது இது பார்த்தாச்சு. இந்த இந்த அடுத்த ஆடை கொடுக்குது பொறுத்த மேடம். வரைக்கும் ஒரு இது கியூட்டான கொடுக்குது மேடம். விஷயம் இருக்கு, அது கொடுக்குது. அதனால நெக்ஸ்ட் நம்ம என்ன தாராளமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்க தோணுது. ஸோ அதனால அது ஒரு பார்க்கலாம், வாட்டி ஸ்கிப் பாப்பீங்க, பண்ணலாம். அடுத்த வாட்டி ஒரு சில ஆட்ஸ் வந்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் பார்க்கணும் போல இருக்கும். ஒரு சில இல்ல ஆட் அந்த ஒரு வாட்டி இல்ல பார்த்தாச்சு அதுக்கு தான் போதும் இந்த போதும். பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப, அதாவது ஒரு ஜஸ்ட் ஏதோ பேசிட்டு போனாம இல்லாம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்களோட ஒரு அந்யோன்யமான ஒரு விஷயத்த காட்டும் போது நம்ம அங்க இடத்துல கனெக்ட் ஆகும். அது ஒரு விஷயம் பார்க்கும் போது நம்ம கனெக்ட் பண்ணிப்போம் நம்மள. அதுதான் வந்து மெயின் ஒரு ஆட் சீக்வன்ஸ்ல நம்மள ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி அந்த விஷயம் நடக்கும் போது தான் அது கரெக்டா இருக்கும். சோ அதனால அந்த ஆடை நம்ம பார்க்கும்போது அது வந்து டக்குன்னு ஸ்கிப் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் வராது சடனா நமக்கு. சிம்பிளா இன்னொன்னு வந்து ஒரு ஆட் கொடுத்தனா எக்ஸாகரேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவே வந்து அந்த ஆட் வந்து பார்க்கணும்னு தோணும். இது வந்து நேச்சுரலா ரியாலிட்டியே காமிச்சிருக்காங்க. ரொம்ப வந்து பில்டப் பண்ணியோ ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணியோ காமிக்கல. என்ன இருக்கோ ரியாலிட்டியை காமிச்சு கொஞ்சம் வந்து ஒரு கோஆர்டினேஷனை போட்டு கொடுத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி கொடுத்தாலே வந்து ஒரு ஆடை வந்து ஸ்கிப் பண்ண மாட்டோம், திருப்பி பார்க்கணும். லட்சுமணன் சார் நீங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் மேடம், இப்ப நானும் என்ன சொல்ல வந்தேன்னா, இது மைண்ட்ல நிக்குன்றதுக்காக சொல்ல வந்தேன். இப்ப நான் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆட பத்தி இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு ஆட் சொன்னேன், பார்த்தேன். ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு. சோ அதுல அந்த ஆடுமே கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சிம்பிளா வச்சு கிட்டத்தட்ட அதே ஒரு பாணியில ஒரு அன்பை பரிமாறிக்கிற மாதிரி, அவங்களுக்குள்ள அந்த அவங்கள கேர் எடுத்துக்கிற மாதிரி. சோ இது கண்டிப்பா மைண்ட்ல நிக்கும்னு சொல்ல வரேன். சப்போஸ் வந்து நம்ம மறுபடியும் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் சந்திச்சோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆட் அப்படியே மைண்ட்ல இருக்குமா உங்களுக்கு, இல்ல மறந்துடுவீங்களா? இருக்கும் மேடம், டாப் ஆஃப் தி மைண்ட் இதுல இருக்கிற ஏதாவது சீன்ஸ் ஆர் டயலாக்ஸ் ஆர் பஞ்ச் லைன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கனெக்டிவிட்டி பத்தி ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா இருக்கனால இருக்கும் மேடம். ஓகே, ஜெயில் சீன் இருக்கும்ன்றீங்க, அது யூனிக்கான விஷயம். ஆமா, அது யூனிக்கா இருக்கனால அத பார்த்து யோகா பண்ணணும்னு தோணுச்சுன்னு நம்ம 4 பேர்ட்ட அதை சொல்ல செய்வோம். நம்ம அதை பார்க்கும் போதே நமக்கு அந்த ஃபீல் வந்துரும் உடனே. இதனாலதான் அந்த 3 பாக்ஸ் டெலிவரி ஆகுதா மேடம்? அது கொஞ்சம் மைண்ட்ல இருக்கும். 3 பாக்ஸ் டெலிவரி ஆகுது. எதனால சார் வெங்கடேசன் சார்? அதான் அமேசான் அப்படின்னு போட்டு ஒரு 3 பாக்ஸ் வாங்குறாங்க. திடீர்னு ஒய்ஃப் வாங்குறாங்களா, சர்ப்ரைஸா இருக்கு திடீர்னு. ஏன்னா ஹஸ்பண்ட் அதுக்குள்ள ஆர்டர் பண்ணிட்டாரா, வந்துருச்சா? சோ அது ஒரு மைண்ட்ல இருக்கு. வேற என்ன மைண்ட்ல இருக்கும்ன்றீங்க மேடம்? ஜெயில் வச்சு ஒரு ஆட் பண்ணதுலாம் ரொம்ப ரேர் மேடம். அது சொல்லிட்டாரு லட்சுமணன் சார். அது தவிர வேற அந்த ஃபன் சீக்வென்ஸ் கண்டிப்பா மைண்ட்ல இருக்கும். அந்த வைஃப் அந்த பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த சொல்ற விஷயம் வந்து கண்டிப்பா மைண்ட்ல இருக்கும். ஏன்னா அது டெய்லி நம்மள கனெக்ட் பண்ற விஷயம். நான் வெயிட்டா இருக்கேன்னா என் வைஃப் கண்டிப்பா அதை சொல்லுவாங்க. அந்த விஷயம் டக்குன்னு அது கனெக்ட் ஆகுது. வேற ஏதாவது டயலாக் யோகா பண்ணும்போதெல்லாம் ஞாபகம் வரும். ஓகே, யோகா பண்ணும்போது ஞாபகம் வரும். ஏதாவது லைன்ஸ் மைண்ட்ல இருக்குமா? சேம் டே டெலிவரி. ஓகே, அன்லிமிட்டெட் என்டர்டெயின்மென்ட். 1499 per year ன்னு சொல்லிருக்காங்க, per month ன்னு நினைக்கிறேன். அது இல்ல 1001 இயர் தான் மேடம். மந்த்க்குலாம் ரொம்ப இல்ல. அதே மாதிரி அந்த வீடியோ சீக்வென்ஸ்ல வந்து ஒரு இடத்துல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தப்பா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 2 சிப்ஸ் பாக்கெட், அவங்க வந்து 2 சிப்ஸ் பாக்கெட் ஒரு பேக் தான் இருக்கு. ஆமா, ஒரு பேக் தான் இருக்கு. அது ஒரு தப்பு. இன்னொன்னு வந்து அவங்க ஜெயில்லயே இவ்வளவு இதுவா யோகா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வீட்டுல அது என்னமோ சொன்னாங்க, நீங்க அங்க இருக்கும்போது பண்ணலையே, அப்படி ஏதோ நீங்க கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் ஜஸ்ட் பி ஆன் சேஃபர் சைடு நான் சொல்றேன், அங்க வந்து டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தப்பு இருக்கு. ஓகேவா? அது வந்து அது மீனிங்கே வேற மாதிரி வருது. அது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுதான் கரெக்ட். அவங்க கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ல தப்பு இருக்கு. அப்புறமா அது வரும் எப்பயாவது, அதனால முதல்லயே சொல்லிடுறேன் நான். ஓகே. சோ இது முழுசா ஞாபகம் இருக்கும்ன்றீங்களா? ஒரு சில விஷயம் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கு, அது தேவையில்லாம இருந்தது, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கு. எனக்கு எல்லாமே கரெக்டா இருந்தது மேடம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேடம், என்னங்க 2 கிட்ஸ் மிஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஓகே, அது வேணா போடலாம். புரியுற மாதிரி இருக்கா? ஈஸியா புரியுற மாதிரி இருக்கு மேடம். ஏதாவது யாருக்காவது டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா இதுல?
புரியாம இல்ல இருக்கிறதுக்கு ஏதாவது இல்ல வாய்ப்பு இது இருக்கா? புரியுற இல்ல எல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிளா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ரொம்ப வந்து புரியுது மேடம். ரொம்ப காம்ப்ளெக்ஸா நம்ம திங்க் பண்ற அளவுக்கு இல்ல ஆடு. நல்லா சிம்பிளா எல்லாருக்குமே புரியுற மாதிரியான ஒரு ஆட் தான் இது. ஓகே. சரி, இந்த ஐடியால என்ன மெசேஜ் கிடைக்கிறது நமக்கு? ஆக்சுவலா அவங்க வந்து இந்த ஐடியா மூலியமா நமக்கு என்ன சொல்ல விரும்புறாங்கன்றீங்க? என்னெல்லாம் மெசேஜஸ் வருது கிடைக்கிறது நமக்கு? அவங்க மெயின் பிளாக்பஸ்டர் ஃபோக்கஸ் பண்றது என்டர்டைன்மெண்ட், அந்த சேம் டே டெலிவரி, அந்த சேம் டே டெலிவரி தான். எல்லா ப்ராடக்ட்டும் ஒவ்வொருத்தர் அவைலபிளா இருக்கு ப்ளீஸ், எனக்கு அமேசான்ல. புரியல. சேம் டே டெலிவரி சேம் டே டெலிவரி, அண்ட் என்டர்டைன்மெண்ட் அன்லிமிட்டட் சொல்றாங்க. என்டர்டைன்மெண்ட், இதுதான் அவங்களோட எல்லா மெயின். ப்ராடக்ட்டும் அவைலபிளா இருக்கு அமேசான்ல. ஓகே. சேம் டே டெலிவரி, பிளாக்பஸ்டர் என்டர்டைன்மெண்ட், அப்புறம் ஃபாஸ்ட், மனசுக்கு பிடிச்சது எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாங்க. எல்லா மனசுக்கு பிடிச்சது ப்ராடக்ட்டும் எல்லாமே அவைலபிளா கிடைக்கும் இருக்கு. அப்படின்ற அது மாதிரி. சொல்லிட்டீங்க. பிளாக்பஸ்டர் என்டர்டெயின்மெண்ட், சேம் டே குவிக் டெலிவரி, ஆல் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். அப்புறம் வேற என்ன? மனசுக்கு பிடிச்சது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும்ன்றது அந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் யூனிக்கான வார்த்தை. ஆல் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். அது தவிர வேற ஏதாவது மெசேஜ் இருக்கு? வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே. அது தவிர எனி அதர் மெசேஜ்? எனி அதர் மெசேஜ்? மேஜரா இந்த 4 விஷயம் தான் ரொம்ப முக்கியமா அவங்க ஹைலைட் ஓகே. பண்றாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி மூலியமா அவங்க என்ன எதனால அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் வச்சு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னு? இல்ல, எல்லாரும் அமேசான் பிரைம்க்கு மாறுங்க, அமேசான்ல ஷாப் பண்ணணும். பண்ணுங்க, வெரைட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சேம் டெலிவரி இருக்கு, மத்த ஷாப்பிங் ஆப்ஸ்க்கு. அதுக்கு அவங்க வேற விதமா கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி. இல்ல அத கூட ஒரு creative ஆ. நீங்க மனசு OTT மாறுறது பார்க்கலாம், இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க தான் இந்த ஆட் வந்து பார்ப்பாங்க. So college student யாருக்காவது ஏதாவது தான் புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது புரிஞ்சுதா சொல்லுங்க. மதன் சார் சொல்லுங்க. மேடம், ஆக்சுவலி இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாக்குறதுனால வந்து இந்த ஏஜ் ரிலேட்டட் வந்து தான் நிறைய பேர் புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ 25-30+ தான் வந்து ஆர்டர்ஸ் நிறைய போட ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஸோ சின்ன பசங்க வந்து நிறைய பேர் வெளியில Amazon போவாங்க. வந்து என்ன சொல்றது, நான் என்ன செய்வேன், என்ன மாற்றம் வரும் உங்க லைஃப்ல, என்ன செய்வேன் உங்களுக்காகன்னு சொல்றது இதுல. நிறைய கஸ்டமர்ஸ் பிடிப்பாங்க மேடம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நான் அப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சொல்லலைங்க. நான் என்ன கேக்குறேன், ஆக்சுவலா வந்து அவங்க சொல்ல வர்றது ரொம்ப முக்கியமா என்னன்னா, லைக் நீங்க ஒரே இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு நாங்க கேரண்டின்ற மாதிரி அவங்களோட டேக்லைன் அதுதான். ஸோ அது சேம் டே டெலிவரின்றதுக்கான அந்த டேக் மென்ஷன் பண்ணி அவங்க சொல்றது தான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் அந்த ஆட்ல. ஓகே. நீங்க லக்ஷ்மணன் சார், நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி, அதுலயும் வந்து மனசு மாறுறதுக்குள்ள அன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா, அப்படி என்ன அமேசான் சப்போஸ் இது ஒரு சினிமாவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதுல அமேசானுக்கு என்ன ரோல்? அமேசான் தான் எனக்கு தெரிஞ்சு ஹீரோன்னு எப்படிப்பட்ட ஹீரோ? இந்த ஹீரோ என்ன பண்றாரு அந்த சினிமால சொல்லுங்க? மக்களுக்காக என்ன செய்யறாரு அவரு? உடனே கொடுக்கறாரு, அத கேக்குறது எல்லாமே கிடைக்கும்ன்ற, மனசுக்கு பிடிச்சது எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாரு. அந்த மாதிரி அதாவது எப்படின்னா ரொம்ப ஃபெமிலியர், எந்த மாதிரியான வெரைட்டியான இருந்தாலும் ப்ராடக்ட் ரைட். சோ ஒரு ஃப்ரெண்டா இருக்காரு, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காருன்னு சொல்றாங்க இல்லையா? கேளுங்க, அந்த ஃப்ரெண்ட்லினஸ், அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த டீச்சர், அது எல்லாமே ஓகே. அதனால நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன ஆறுதல்னு சொல்லலாம்? என்ன வாட் டஸ் இட் டு ஃபார் आवर லைஃப்? நமக்கு வந்து நமக்கு தேவையான இதெல்லாம் நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினைப்போம், ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னு நினைப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வர்றது வந்து அமேசானா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த குடுக்குற அந்த டேக் லைன் நம்ம மைண்ட்ல ரீச் ஆகும்போது டக்குன்னு வந்து நம்மளோட ரீச் வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும், அமேசான். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அமேசான் போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ரீச் கண்டிப்பா இருக்கும். ஓகே. சோ இப்போ ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த பிராண்ட் பத்தி என்ன சொல்வீங்க? என்ன செய்யறது இந்த பிராண்ட் நமக்காக? மேடம், பிராண்ட் வந்து பிராண்ட் வேல்யூ இருக்கு மேடம். எல்லாருக்கும் வந்து அமேசான் பத்தி தெரியும். சார் நீங்க கொஞ்சம் மைக் பக்கத்துல வச்சுக்கணும். ராஜீவ் சார் ரொம்ப தூரம் இருக்கீங்க, நீங்க கேட்க மாட்டேங்கிறது கிளியரா. இப்ப கேக்குதா மேடம்? கிளியரா இல்ல மேடம், அவங்க என்ன பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மேடம். அமேசான் எப்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேம் டெலிவரி மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வர வைக்கிறதுக்கு மிடில் ஏஜ் பீப்புளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி
அவங்க வந்து மோர் ஆப்னாலே வந்து ஷாப்பிங்னாலே வந்து அமேசான் சொல்ல வச்சுட்டாங்க இந்த ஆட பேஸ் பண்ணி. ஓகே, ராமச்சந்திரன் சார், உங்க அபிப்பிராயம் என்ன? என்ன சொல்லுவீங்க இந்த பிராண்ட் பத்தி? என்ன செய்யறது இந்த பிராண்ட்? வீட்ல இருந்தே ஈஸியா குயிக்கா பர்ச்சேஸ் பண்ணலாம். ம் மிடில் ஏஜ் பீப்புள் கூட வந்து ஈஸியா வாங்கலான்ற மாதிரி மீன் பண்றாங்க மேடம். இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு இல்ல, நீங்களும் வந்து இதை வந்து ஈஸியா வீட்ல இருந்தே ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும், குயிக்காவும் உங்களுக்கு டெலிவரி ஆகும்ன்ற மாதிரி மீன் பண்றாங்க மேடம். ஓகே ஓகே. அதுல என்ன படம்ன்றது நீங்க பாத்தீங்களா? ஃபேமிலி மேன். ஃபேமிலி ஃபேமிலி மேன் பாத்துட்டீங்களா? சீரிஸ் வந்தது. ஃபேமிலி மேன் படம் போட்டு. ஓகே. சோ அவங்க வந்து இந்த ஸ்டோரி வந்து வேற விதத்துல கூட யோகா வேற யாரோ பண்றது காமிச்சிட்டு அது நமக்கு இன்ஸ்பயர் பண்றதுன்ற மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். ஆனா அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு இது வச்சு எதனால காமிச்சிருக்காங்க? சோ அவங்க கிட்ட அது நம்மளோட இது இருக்கு. சோ அவங்க வந்து இப்போ வேற எதையோ கனெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க இந்த ஆட் அவங்களால உள்ள இன்செர்ட் பண்ண முடியாது. சோ அவங்க வந்து அந்த என்டர்டைன்மெண்ட்டும் அவங்க அடிஷனலா அவங்க அதுல கொடுக்குறாங்கன்றதுனால அவங்களோட அந்த ஃபேமிலி மேன்ற அந்த சீரீஸை போட்டு அங்க அந்த பிரைம் சீரீஸ்ன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க டேக்லைன். அது வந்து அவங்க கொடுக்குற அவங்களோட அடிஷனல் பெனிஃபிட், அது அவங்களோட அந்த பிரைம் மெம்பர்ஷிப்ல கொடுக்குற ஒன் ஆஃப் த பெனிஃபிட். சோ அதனால அதையும் அங்க டாக் பண்றாங்க அவங்க. அவங்களோட அட்வர்டைஸ்மென்ட்லயே அங்க டாக் பண்றாங்க. லேட்டஸ்டா என்னென்னலாம் வெப் சீரிஸ் வருது, லேட்டஸ்டா என்னென்ன படம்லாம் வருதுன்றத அவங்க மென்ஷன் பண்றாங்க மேடம். ஓகே ஓகே. சோ அவங்க ரியாலிட்டியை காமிக்கிறாங்க மேடம். நம்மளோட இப்ப கேக்குதா? கேக்கல. ப்ளூடூத் அது ப்ளூடூத் எடுத்துட்டு பேசுங்க ப்ளீஸ். பிரைம்னு போட்டிருக்கிறதுனால, அமேசான் பிரைம்னு போட்டிருக்கிறதுனால நமக்கு இது பிரைம் மெம்பர்ஷிப்புக்கு பிரைம் வீடியோல போட்டிருக்கிறது எல்லாமே அவங்களோட பேக்கேஜ், அவங்களுடைய யூனிட்டின்றது வந்து தெரியுது மேடம். வேற என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் சார் லக்ஷ்மணன் சார்? அதான் மேடம், அவங்க வந்து 1499 போட்டு பர் இயர்ன்றது தான் ஸ்லாஷ் போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் தெரியும் அந்த விஷயம் பத்தி. ஒரு கிளப்பா வந்து இந்த மாதிரியான ஒரு ஆஃபர்ஸ், ஏன்னா அந்த எவ்ரிடே ஆஃபர் போட்டிருக்காங்க சொல்றாங்க அந்த இதுல ஆடுலயே. பிளஸ் வந்து அந்த அந்த வீடியோஸ் பிரைம்ல காட்டுறது, அதுவும் ஒரு வெப் சீரிஸ், அது வெப் சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே இப்போ வெப் சீரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக, இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த வெப் சீரிஸ் இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்கன்னும் போது அது இன்னும் அந்த ஆடை பாக்குறதுக்கு கொஞ்சம் கூடுதலா இன்வால்வ்மெண்ட் ஆகுது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ் நிறைய இருக்கு மேடம். அமேசானுக்கு ஈக்குவலா வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல, ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஜியோ ஹாட் ஸ்டாரு, ஸோ ஜி ஸ்டாரு, ஸோ இந்த மாதிரிலாம் வராங்க. ஸோ இவங்க கொஞ்சம் ஷைன் ஆகிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் பார்த்துக்கலாம், வெப் சீரிஸும் பார்த்துக்கலாம். ஸோ ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கணும் போது வந்து த்ரூ அவங்க ஈவன் ரீசார்ஜஸ், பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே கூட நம்ம அமேசான்ல பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு அப்டேட்டட் மாதிரி எடுத்துட்டு போறாங்க. ஓகே, ராஜீவ் சார் நீங்க சொல்லுங்க. மேடம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது வந்து கோஆர்டினேட் பண்றது மேடம். நம்மளோட பேசுற மாதிரி இருக்கு. நம்ம ஜென்ரேஷனுக்கு என்ன தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என் ஒய்ஃப் இதை பார்த்தாலும், நம்ம இந்த ஆட் பார்த்தாலும் எங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு, நம்மளோட கூட வர மாதிரி இருக்கு. ஒரு அதுக்குள்ள ஒரு சீனுக்குள்ள சீன் போட்டு அதுவும் இது அப்படி என்ன சொல்ல விரும்புறாங்க அவங்க? அது அவங்களோட பிராண்டிங், அது அவங்களோட கிளியர் பிராண்டிங். அவங்க டாக் பண்றாங்க. இல்ல சிம்பிள், சாரி. சோ அவங்களோட பிராண்டிங் இது. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இப்போ அவங்க வந்து வேற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அங்க ஷோ பண்ணிட்டு அந்த சீனை அங்க கிளப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆஃபரையும் அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. அமேசான் பிரைம் வந்து இன்க்ளூடிங் தேர் என்ன சொல்ற என்டர்டைன்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க, மியூசிக்ஸ் இருக்கு, எல்லாமே அவங்களோட என்ன சொல்ற பண்டில் ஆஃப் பேக்கேஜ் அது. அத வந்து அவங்க வந்து அந்த இடத்துல டாக் பண்றாங்க. அவங்களோட இதுவே அங்க டாக் பண்ணி இந்த அவங்களோட ஸ்கிரீன்லயே அதை விசிபிளா காட்டுறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கூட இதையும் அவங்க டாக் பண்ணி சொல்ல வராங்க. அதை ஃபைனலா முடிக்கும் போது அந்த என்டர்டைன்மெண்ட்டும் நாங்க சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்றத அவங்க முடிக்கிறாங்க. மேடம் அமேசான் இருக்கா இந்த ஆட்? என்ன மேம் நம்பிக்கை வருதா நமக்கு இந்த ஆட்? இருக்கு மேடம், நம்பிக்கை இருக்கு மேடம். நிறைய சொல்றதுனாலதான் நம்புறோம் மேடம். ஏன்னா
அமேசான் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. ஒண்ணு அதோட வெரைட்டிஸும் இருக்கு, அமேசான் பிரைம் எல்லாமே தெரியும். அமேசான் சொல்றதுனால இது நம்புறோம். இதே வந்து ஒரு புதுசா வந்து சொன்னாங்கன்னா நம்ப முடியாது. நம்ப முடியும். மத்தவங்க என்ன இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க அந்த கார்ட்ல எல்லாம் கூட டெலிவரி பண்ற மாதிரி முன்னாடி ஆட் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த ட்ரஸ்ட் வர்த்தி தான் வந்து இப்போ அமேசானை வந்து ரொம்ப காப்பாத்தி வச்சிருக்கு. அமேசான் அவங்களுக்கு இருக்க வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் டீலர்ஸ் எல்லாரும் இருக்கிறதுனால இது பாசிபிள் நம்புறோம். இதே வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்டோ இல்ல வேற யாரோ சொல்லிதானா நம்பிக்கை சேம் டே நம்பிக்கை வராது. ரைட் ரைட். சோ இந்த ஆட் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் போல இருக்கு? அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் வாங்கணும் பண்ணலாம். எதுக்கு வாங்கணும்னு தோன்றது? அதான் சேம் டே டெலிவரிக்கு ஒண்ணு, சேம் டே டெலிவரி விளம்பரத்துல அத பாக்கும்போது பிளாக்பஸ்டர் என்டர்டெயின்மென்ட்க்கு ஒண்ணு மேடம். ஆக்சுவலா மேடம் அமேசான் பிரைம்ன்றது ரொம்ப நாளா இருக்கு. ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். ஏன் நீங்க வாங்காம இருந்தீங்க? அதான் மேடம் அமேசான் பிரைம் வந்து ரொம்ப நாளா இருக்கு. ஆக்சுவலா ஓடிடியும் கொடுக்குறாங்க, டெலிவரியும் கொடுக்குறாங்க. ஆனா சோஃபார் வந்து அவங்க வந்து குயிக்கஸ்ட் டெலிவரி கொஞ்சம் வேகமா டெலிவரி பண்ணுவோம் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அந்த குயிக்கஸ்ட் டெலிவரி வந்து 1 or 2 days இருக்கலாம், 5 days இருக்கலாம், 3 days இருக்கலாம், 2 days இருக்கலாம். பட் இப்போ வந்திருக்கிற இந்த விளம்பர கான்செப்ட்ல சேம் டே அப்படின்னு கொடுக்குறாங்க. சோ அது வந்து கொஞ்சம் மேஜர் டிஃபரெண்டா தெரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, லாஜிக் என்ன, இப்போ நீங்க வந்து பிளிப்கார்ட் யூஸ் பண்றீங்க, அமேசான் அப்பப்போ யூஸ் பண்றீங்கன்றீங்க, மிந்த்ரா யூஸ் பண்றீங்க, அது என்ன நைக்கா யூஸ் பண்றீங்க, நிறைய யூஸ் பண்றீங்க, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றீங்க. அண்ட் அமேசான் நிறையவே யூஸ் பண்றோம்னு சொல்றீங்க. அப்போ பிரைம் மெம்பர்ஷிப் ஏன் எடுத்துக்காம விட்டுட்டீங்க? அண்ட் நீங்க ஓடிடிலயும் எக்கச்சக்கமான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க இருக்கீங்க இல்லையா? சோ அப்போ அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் பத்தி ஏன் எப்பவுமே யோசிக்கல நீங்க இவ்வளவு நாள்? மேடம் அது வந்து மந்த்லி இது பண்ணிட்டு இருந்தோம். மந்த்லி வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பர் இயர் 1500 என்னும் போது கண்ண மூடிட்டு ரீசார்ஜ் பண்ணிடலாம். இல்ல ஆக்சுவலா வந்து இதுல ஒரு விஷயம் வந்து என்னன்னா, லைக் எர்லியரா நான் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷம் முடிட்டோம் ராஜீவ் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எர்லியரா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அமேசானோட பிளாட்ஃபார்ம் அந்த இயர்லி பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 999 தான் இருந்துச்சு. ஸோ ரீசெண்ட் அப்டேட்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க 1499 சேஞ்ச் ஆயிட்டாங்க. 500 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அந்த பிளான்ல. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஓகே 1500 நான் இப்ப ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். இப்ப நான் அந்த 1500க்கான அந்த பெனிஃபிட்ஸ் நான் வந்து அமேசான் பிரைம்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் போது அதெல்லாம் ஓகே. பட் அந்த செகண்டரி நான் மெயினா நான் வந்து ஷாப்பிங்காக நான் வாங்கியிருக்கேன் இந்த இது பிரைம் மெம்பர்ஷிப்னா சேம் டே டெலிவரின்றதுனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் அமேசான் பிரைம் மெம்பரா இல்லாதனால எனக்கு என்னன்னா இப்ப அந்த சேம் டே டெலிவரி இல்ல. பட் ஆனா என்னன்னா டெலிவரி சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 499க்கு மேல போனாதான் உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் வராது. ஆனா என்னோட ரிக்குவயர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிலோ த ரேட் நான் வாங்க போறது இல்லை. மேக்ஸிமம் நாங்க வாங்க போற ப்ராடக்ட் 499க்கு மேல இருந்துச்சு. அந்த என்னோட ரிக்குவயர்மெண்ட் அந்த சேம் டே டெலிவரி தேவைப்படலை அப்படின்னா நான் ஆர்டர் பண்ண போறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். ஆர்டர் பண்ண வாங்கிட்டேன். இப்போ இந்த அமேசான் பிரைம்லக்குள்ள வந்து இப்போ புதுசா இன்னொரு ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா நீங்க வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் அவங்க இன்பில்ட் பண்ணிருக்காங்க அதுக்குள்ள கேஷ்பேக் ஆஃபர். ஆமா, இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றீங்க இல்லையா? அதான் ஆக்சுவலா இல்ல இன்னைக்கு இந்த ஆட் பார்த்து புது விஷயம் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? இந்த சேம் டே டெலிவரி தான் நான் பார்த்தேன். அந்த சேம் டே டெலிவரி தான் வந்து கேட்சியான ஒரு விஷயமா அவங்க இது பண்றாங்க. இது தெரியாதா? ஆனா அமேசான் இதுக்கு முன்னாடி கூட நாங்க யூஸ் பண்ணி இருங்க. அது என்னன்னா இதுக்கு முன்னாடி கூட பாசிபிள் இல்ல மேடம். அவங்க வந்து ஆமா பாசிபிள் 2 days ஆகும் அட்லீஸ்ட் 2 days ஆகுது ஆடுது. நம்ம ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவங்க சும்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் டிமாண்ட் அது வந்து அதே எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் பிக் பிரைம் டே வருது, இண்டிபெண்டன்ஸ் டே சேல் எல்லாம் போடுறச்ச அப்பதான் வந்து ஹெவியா 1 day பிஃபோர் ஓபன் ஆகும், அவ்வளவுதான். ஆனா அது சேம் டெலிவரி வரவே வராது. எப்படி இருந்தாலும் 2 days 3 days சேம் டே டெலிவரி கேட்சியா இருக்கு மேடம். ஆக்சுவலா நீங்க 1499 நம்ம இயர்லி பிளான் எடுக்கிறோம். பட் ஆனா வந்து அவங்க அந்த இயர்லி பிளானுக்கு கேஷ்பேக் ஆஃபர் தர மாட்டாங்க. நீங்க வந்து ஐசிஐசி அமேசான் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேஷ்பேக் ஆஃபர் இன்னேபிள் ஆகும். பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே அது ஆஃபர் வந்து இன்பில்ட் ஆகாது. சோ அப்ப எனக்கு ஆஃபர் தான் வேணும், நான் பிரைம் டைம்ல வாங்க போறேன் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா
ஒவ்வொருத்தர் இல்ல எனக்கு மேக்ஸ் ரெண்டுமே கேட்க முடியாதுங்க. 2 பேர் ஒண்ணா பேசினா நான் என்ன சோ இந்த பண்றது? மெயின் வந்து என்னன்னா, அந்த பிரைம் டே டைம்ல வந்து நம்ம ஆஃபர்ல நம்ம வாங்க ரைட், போறோம்னு நம்ம ரைட். முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்காவே So நிறைய இது பேங்க்ஸோட இது ஆஃபர் அங்க இது இன்பில்ட் வந்து பண்ணிருப்பாங்க. பிரைம் டே சேலோ இல்ல தீபாவளி பம்பர் சேலு அந்த மாதிரி இல்ல. இது இது அந்த மாதிரி விஷயமா பேசுறாங்க. இல்ல ஆக்சுவலா முக்கியமா அது ஏன் அந்த பிரைம் டேக்காக நாங்க மெயின் சொல்றோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைம் டே இல்லைன்னா இந்த இயர் எண்ட் சேல்ஸ்ல கண்டிப்பா ஓகே. நடக்கும். ரைட், அப்பதான் ரைட், அவங்களோட ரைட். ஓகே. பீக்கே இருக்கும். அப்பதான் ரைட், அவங்க ரைட். ஆப்போட பீக்கே ரொம்ப இருக்கும். அந்த ரைட், டைம்ல ரைட். வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பிளான் பண்ணிருப்போம். இந்த வீட்டுக்கு நம்ம இவ்வளவு வாங்கணும் அது இதுன்னு ரைட், நம்ம ரைட், பிளான் ரைட். பண்ணி வச்சிருப்போம். அதெல்லாம் அந்த டைம்ல வாங்கலாம் இந்த அப்படின்னு நம்ம ஆட் போவோம். பார்த்ததுக்கு அப்புறம் அப்ப என்ன தோன்றது? இது எப்போ வாங்கலாம்? என்ன வாங்கலாம்? என்ன பண்ணலாம்? என்ன டிஃபரன்ஸ் என்ன டிஃபரன்ஸ் இல்ல என்ன இருக்கு? இங்க வந்து ஒரே ஒரு விஷயம் ஆடு நல்ல கேட்சியா இருக்கு. அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்ல. பட் இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா, லைக் அவங்க அந்த சொல்ற அந்த பெனிஃபிட்ஸ் தான் இங்க நம்ம பாக்குறோம். லைக் ம், என்டர்டைன்மெண்ட் ஒரு பண்டில் ஆஃப் பேக்கேஜ் நாங்க ஒண்ணா உங்களுக்கு தரோம் அப்படின்றது மட்டும்தான் இதுல ம், ஒரு பெனிஃபிட். இப்ப ம். இப்ப எனக்கு வந்து நான் ரொம்ப ஓடிடில என்னோட ரொம்ப ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ரைட், என்ன பண்ணுவேன்? ஓகே. அப்ப எல்லாமே சரி ஓகே இது எல்லாம் பண்டிலா கிடைக்குது. நம்ம இதுக்கு போக கூடாதுன்றத புஷ் ரைட், பண்ணும் ரைட். இந்த இடம். ஓகே, ஓகே. ராஜீவ் சார் நீங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. மேடம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு அமௌண்ட்டுக்கு மேல ஆர்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ. ஆ. இப்போ நான் வந்து பிரைம் மெம்பர்ஷிப் வாங்கி தான் எனக்கு வந்து அந்த ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்பர் 1. ஓகே. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இங்க சேம் டெலிவரி சொல்றாங்க